பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அப்பா வந்திருக்காங்க. தொடர்ந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் செஷன்ல போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு சிலது பார்த்துருக்கலாம், ஒரு சிலது நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் செஷனே தனியாக பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க அதை பாருங்க. நிறைய கேள்விக்கு முக்கியமா வந்து ஏன்னா நிறைய வாட்ஸ்அப்லயும் சரி, மெயிலையும் சரி, ஃபோன்லயும் சரி நிறைய பேர் கேட்கறதான அந்த டவுட்டை தான் ஒவ்வொருத்தவங்க கேட்கறதான கேள்விகள் இதுல ஆலோசனை செஷன்ல ஒன்னொன்னா ஒரு டாபிக்கா எடுத்து ஒவ்வொருத்தவங்க கேட்குற கேள்விக்கு நாங்க வந்து அது ஒரு ஆலோசனையா, ஏன்னா நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எடுத்து போட்டிருக்கோம். இன்னைக்கும் நம்ம அதே மாதிரிதான் ஒரு டாபிக்கோட நம்ம வந்திருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து என்ன கேள்வினா, இதுவும் நிறைய பேர் வந்து கேட்டதான ஒரு கேள்வியும் கூட. ரகசிய கிறிஸ்தவங்கன்னா நான் மட்டும்தான் ஒருத்தவங்க, என் குடும்பத்தை நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், ஏசப்பாவை நான் ஏத்திருக்கேன். நான் வந்து ரகசிய கிறிஸ்தவங்க வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சர்ச்சுக்கு போகலாமா, ஞானஸ்தானம் எடுக்கலாமா, திருவிருந்து இதெல்லாமே எடுத்துக்கலாமா, இல்ல என் குடும்பம் எல்லாரும் முழுசா ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சபைக்கு போய் நான் திருப்பி நான் அவங்களோட சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து அடுத்து திருவிருந்து எடுக்கலாமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு. அது கேள்விக்கான பதில் மட்டும், அதோட ஆலோசனையை வந்து நம்ம இப்ப அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல கேள்வி. இது அநேகர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ரகசிய கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு சபையோட ஐக்கியமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ உங்களுக்கு ஜெபிப்பதற்கோ ஒரு 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 காரியத்துக்கு கண்டிப்பா உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக ஜெபிப்பதற்கு ஒரு சபையோட ஐக்கியமா இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு தனி மனிதனால போராட முடியாது. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி மட்டும் ஜெபிச்சு ஒரு ரட்சிப்பு அடைய முடியாது. ஸோ அது ஒரு டீம் ஒர்க்கு. அது ஒரு 10, 30 பேர், 40 பேர் ஒருத்தர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது மட்டும்தான் அது வந்து, ஏன்னா பயங்கரமான ஒரு விடுதலை. அற்புதம் அடையாளம் நடக்கும்போது கூட பரலோகம் சந்தோஷப்படுறதில்லை. ஆனா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது பரலோகம் மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. அப்போ ரட்சிப்பு என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொன்னா பரலோகமே சந்தோஷப்படுதுன்னா வேற என்ன நமக்கு, வேற என்ன சந்தோஷம் வேலை. அப்போ ரட்சிப்பு வந்து லேசில் கிடைக்காது. சபையோட ஒரு ஐக்கியமா இருக்கணும். நீங்க ரகசிய கிறிஸ்துவமா இருந்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பா ஐக்கியமா இருக்கணும். நீங்க என்னை மாதிரி ஆட்கள்லாம் ரகசிய கிறிஸ்தவங்கலாம் ஒரு சிலர் வந்து ஐக்கியமாவே இருப்பாங்க. பட்டும் படாமலும் இருக்க ஆட்களை நான் சொல்ல வரல. நம்ம ஊழியத்தை நேசிக்கிறதான, இப்போ எங்கள் ஊழியர்களை நேசிக்கிறதான ஒரு ரகசிய கிறிஸ்தவங்க உலகமெங்கும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஐக்கியத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டதுல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க, எல்லா விதத்திலும் எங்களோடு கூட பங்கெடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம். சபையோடு கூட ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு லிங்க் வச்சுருக்கோம். நாங்களும் ஜெபிக்கிறோம். இது வந்து ரகசிய கிறிஸ்தவங்களுக்காக பண்ணக்கூடிய காரியம். ஏன்னா இவங்க ஒரு ஆள் மட்டும் விட்டுட்டோம்னா அந்த குடும்பமே போயிடும். ஸோ இவங்க ஒரு ஆட்டை பிடிச்சாதான் அது வாலிப பசங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இப்படி பலதரப்பட்டதில் இருப்பாங்க. ஆனா இவங்களை பிடிச்சாதான் குடும்பம் வரும் கண்டிப்பா. அப்போ ரகசிய கிறிஸ்தவங்க சபைக்கு வரணும் கண்டிப்பா. வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்கள், அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47 சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படுவதை அனுதினமும் சபையில சேர்த்துக்கணும். இது வந்து கண்டிப்பா இருக்கும். இது சபையில சேர்ந்த பிறகு ஞானஸ்நானமும் கண்டிப்பா இருக்கும். இயேசு கிறிஸ்து மத்திய 3ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு, ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது யோவான் ஸ்நானம் வந்து தடுக்கிறாரு. அப்போ சொல்றாரு, இல்லை இது நீதிக்கேற்றதா இருக்கணும், அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்க இடம் கொடுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் பெற்றார். முன் உதாரணமாக ஞானஸ்நானம் பெற்றான்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது.
இந்த ஆலோசனை தான் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 29-30 சொல்லப்பட்டிருக்கு. ஆயக்காரங்க வந்து இந்த ஆலோசனை கேட்டு நடந்துட்டாங்க. ஆனா பரிசேயரும் நியாயசேயர்களும் தேவ ஆலோசனை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேரு மனசுக்குள்ள இருந்தா போதுங்களேன், இயேசுவை மனசுல மட்டும் தருங்க, நீங்க போகும்போது வரும்போது அப்படி ரேசா தலை குனிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குற இருக்காங்க. இடத்துல கையெடுத்து இப்படி கும்பிட்டா மட்டும் போதும். மனசுக்குள்ள 10ல இயேசுவை வந்து மனசுக்குள்ள ஒரு ஆளு கூப்பிட்டா ம். போதும், அந்த மாதிரி கிடையாது. மனசுக்குள்ள மட்டும் மனசுக்குள்ள மட்டும் இருக்கிறதுக்கு இயேசு சில அதை செயலை நம்ம காமிக்கணும், நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நம்ம சபையோடு இருக்கணும், ஞானஸ்நானம் பெறணும், அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறணும். ஆண்டவர் பரத்துல ஏறும்போது அதான் சொல்லியிருக்காரு, நீங்க சகல ஜாதிகளுக்கு போய் நீங்க வந்து சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து அவங்கள எல்லாத்தையும் மத்தேயு 28ல சொல்லியிருக்காரு, சகல ஜாதிகளுக்கும் நீங்க போய் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். நீங்க முதல்ல எடுத்தாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதை போகணும். இதுக்கு அப்புறம் தான் திருவந்தெடுக்க வரும். திருவந்தெடுக்க வரணும். திருவந்து எடுக்கிற ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கவங்க எப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அது வந்து இப்போ எங்க சபையெல்லாம் நிறைய பேர் ரகசிய கிறிஸ்தவங்க வந்து எடுக்காங்க. நிறைய நான் முன்னால விசுவாசியா இருந்த காலத்துலாம் நிறைய பேர் ரகசிய கிறிஸ்தவங்களாம் வந்து எடுப்பாங்க. நீங்க அதுக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊழியர்கள் ஒழுங்கு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆண்டவரும் வழிவாசல் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நாங்களாம் காலேஜ் படிக்கும் போது நிறைய பிள்ளைங்க வந்து விசுவாசிங்களையே கார்டியனா வச்சு கூட நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போறதுக்கும் சரி, ரகசியவங்க தான் அவங்களாம். அடுத்து பிற மதத்தினர் தான், ஆனாலும் விசுவாசிகளை வச்சு கார்டியனா வச்சு கூட சர்ச்சுக்கு போறதுக்கு அவங்களாம் முயற்சி எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து, நாங்க ஸ்கூல் படிக்கும் போதிலும் நிறைய பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுத்து அதுல வளர்ந்த பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம முயற்சி எடுக்கும் போது, நம்ம அது பிரயாசப்படும் போது சம்பந்தப்பட்ட ஊழியர்களும் உங்க சபைகளும் அவங்களும் பிரயாசப்பட்டு உங்களுக்காக வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பண்ணுவாங்க, திருவிந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஊழியர்கள் யாரும் அதெல்லாம் தட்டவே மாட்டாங்க. சரியா? இப்போ இதுல தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் மனசுக்குள்ள பிசாசனுடைய வஞ்சகம். நான் நான் வந்து சபைக்கு போனால், ஞானஸ்நானம் பெறுவதா இருந்தால், நான் வந்து திருவிந்து எடுக்கிறதா இருந்தால், என் குடும்பமே வந்தா தான் நான் போனேன் அப்படின்னா ஒரு காலம் ஆகாது. அது குடும்பமே வரும். நீங்க போய் நின்று சபையோடு ஐக்கியமா இருந்தாதான் உங்களுக்கு பின்னால ஒரு 10, 20 பேர், 50 பேர் வந்து ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. அடுத்தடுத்து உங்க பிள்ளைகளோ உங்க கணவரோ வருவாங்க, அல்ல மனைவியோ வருவாங்க, உங்க பிள்ளைகளோ பெற்றோரோ வருவாங்க. ஆனா குடும்பமா நீங்க ஒரே ஆளா உட்காந்து வீட்டுல உட்காந்து போராட முடியாது. இந்த ரட்சிப்புங்கிறதுல போராட முடியாது. அதனால நீங்க ஒரு பாவத்திலேயோ ஒரு நோயிலையோ நீங்க போராடி ஜெயிக்கலாம், நீங்க ஜெயிச்சிருக்கலாம். பிசாசனுடைய போராட்டத்துல நீங்க ஜெயிக்கலாம். ஆனா ரட்சிப்புல நீங்க தனியா போராடி ஜெயிக்க முடியாது. அது ஒரு டீம் ஒர்க்கு. நீங்க அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர், நான் வந்து யாருமே இல்லை, நான் யாருமே இல்லாம தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கதான அநேக கிறிஸ்தவங்க அந்த ஏரியா ரட்சிக்கப்படாத அநேகருக்காக பிரேயர் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ஊரை அந்த தெருவை சொல்லி 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 ஒரு கூட்டம் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுருக்கும் இரவும் பகலமா. அதன் நிமித்தமா நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். ரட்சிப்புங்கிறது கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணணும். தனி ஆளா உட்காந்து நீங்க எதுவும் போராட வேண்டாம். ஆமா, ஏன்னா இது வந்து நிறைய ஒரு சில பேர் நிறைய ரொம்ப நம்மளே நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தள்ளிப்படக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் நம்ம சர்ச்சுக்கு போறோங்கிற அந்த முயற்சி நம்மளுடைய நடக்கையை பார்த்து கூட சீக்கிரமாவே நம்ம குடும்பத்தை ரசிக்கிறதுக்கு ஆண்டவர் இது பண்ணுவார். அவங்க கூட உங்களுடைய மாற்றத்தை பார்த்து, நம்மளுடைய நேசத்தை, ஆண்டவருடைய அன்பை நம்ம அவங்களோட வெளிப்படுத்துற விதத்தை பார்த்து, நம்ம சத்தியத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்து கூட அவங்க வரலாம். ஏன்னா நம்ம போய் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம இருந்து ஞானஸ்தானம் எடுத்து நம்ம வைராக்கியமா இருந்தா அவங்க ஒரு சூழ்நிலை தாழ்ந்து இருக்கும் போது, அவங்க ஒரு கஷ்டப்படும் போது நம்ம சொல்லவே முடியும். நம்ம அந்த போல்டா இருக்கணும். ஆண்டவருக்காக அந்த ஒரு வைராக்கியத்தை நம்ம காண்பிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவரும் அதைதான் விரும்புறாரு. ஏன்னா யாருமே வந்து எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன் இல்லை. ஒண்ணுமே இல்லாத இருக்கும் போது நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அவர்கிட்ட உட்காந்து நம்ம மன்றாடுறதுல தவறே கிடையாது. அப்புறம் இன்னொரு இதுல வேடிக்கையான ஒரு விஷயம்
என்னன்னா சில சகோதரி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் என்னுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், எங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும், ஆனால் முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாங்க. நான் உடனே வார்ன் பண்ணிடுவேன், அதெல்லாம் தப்புமா. உங்கள் கணவர் ரட்சிப்புக்காக யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறதே பிசாசனுடைய வஞ்சகம். ஏன்னா ரட்சிக்கப்படுறது வந்து ஒரு பாவம் கிடையாது. ஒருத்தவங்களை ரட்சிப்புக்கு நம்ம அவங்களை நடத்துறதும் பாவம். இதை மறைஞ்சு திரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை கூட ரொம்ப கேஷுவலா செய்யறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க, செய்யறாங்க. ஆனா இந்த ரட்சிப்புன்னு வரும்போது மட்டும் நிறைய பேர் அவ்வளவு பயந்து நடங்குறாங்க. பயந்து ரொம்ப ஏன்னா நம்ம வந்து உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம். இது வந்து மறைஞ்சு திரியிற காரியமே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல வந்து தப்பெல்லாம் ரொம்ப வெளிப்படையா நடக்குது, நல்ல காரியங்கள் எல்லாம் ரொம்ப மறைஞ்சு நடக்குது. அந்த அந்த பிடியில நம்மளும் வந்து சிக்கிர கூடாது. பாவத்துல இருக்காரா, என்ன காரணம், என்ன விஷயம் அப்படிங்கறத வெளிப்படையாய் சொன்னா நீங்க வந்து ஐயோ எங்க மானம், எங்க குடும்பம், பேரு அப்படி. சில பேர்லாம் என்கிட்ட ரொம்ப வேடிக்கை சொல்லுவாங்க, ஐயோ உங்க பேர்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் பேரே சொல்லாம நான் எப்படி ஜெபிக்கிறது? கரெக்ட் தான். பேரே சொல்லாம ஆண்டவர் நமக்கு பேரு கொடுத்திருக்காரு, ரட்சிக்க சொல்றது நான் எப்படி சொல்றது? யாரோ ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு நாளைக்கு 100க்கு மேல ஃபோன் வருது. வாட்ஸ்அப்ல வராங்க, மெயில்ல வராங்க, கமெண்ட்ஸ்ல வராங்க. நான் அத்தனை பேருக்கும் நான் ஜெபிக்கணும். லோக்கல்ல சபைக்கு வரவங்களுக்கு ஜெபிக்கிறேன், தெரிஞ்சவங்க நண்பர்கள் ஜெபிக்கிறோம். பேரே இல்லாம நான் எப்படி ஜெபிக்கிறது சொல்லுங்க? பேரே இல்லை, நான் பேர் சொல்ல எனக்கு விரும்பலை, நான் ஊர் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம், அது யாருக்கு ஜெபிக்க போறோன்னே தெரியாது. அது காமனா ஜெபிப்போம், உலகமெங்கும் ரட்சிப்பு கொடுங்க, உலகமெங்கும் இந்த ஆவியை போராடுங்க, அது வந்து காமன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு ஜெபிக்கும் போது உங்க பேரோ ஊரோ கண்டிப்பா தேவை இருக்கு. உங்க கணவரோ உங்க மனைவியோ இந்த இடத்த தப்பு பண்றாங்கிறத ஒரு ஊழியர்கிட்ட சொல்லாம நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க மட்டுமே போராடி ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியாத பட்சத்துல ஊழியர்கிட்ட சொல்லியாவது ஜெபிக்கணும், அதான் முக்கியம். இதுல வந்து வெக்கப்படுறதோ, இதுல வந்து நம்ம இது பண்றதோ, இது ஒரு தவறான விஷயங்களும் கிடையாது. நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஜெப உதவி கேட்கறதே ஒரு தவறுன்னு நம்ம நினைக்க கூடாது, தவறான விஷயமும் கிடையாது. நம்ம குடும்ப சூழ்நிலை வெளியே சொல்றதுல அது முக்கியமா ஊழியர்கள்ட்ட சொல்ல, நீங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க நாங்க சொல்லவே இல்லை, எல்லாருமே ஜெபிக்கிறதான உண்மையான ஊழியக்காரங்கன்னு நீங்க தெரிந்துவிட்டு ஆவியானவர் உண்மையா நடந்துக்கோங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், என் கணவர் எப்படி இருக்காங்க, இதுல எல்லாம் இருக்காங்க, நாங்க ரசிக்கப்படுறக்கா ஜெபிங்க, நான் இந்தந்த முயற்சி எல்லாம் எடுக்கிறேன், இனி ஒரு நாட்களே வேற ஏதாச்சும் ஆலோசனை இருந்தாலும் கேளுங்க, நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா வந்து இது மட்டும் நான் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டும் நான் வருவேன், எல்லாம் வந்த பிறகுதான் இதை பண்ணுவேன் அப்படி, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. உங்களுடைய வைராக்கியத்தை நீங்க ஆண்டவருக்கு முதல்ல நீங்க வாங்க, நீங்க முதல்ல சபைக்குள்ள வாங்க, ரகசியமா வாங்க, முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வராட்டா இடப்பட்ட கூட்டத்துக்கு வாங்க, இடப்பட்ட இடையில நேரம் கிடைக்கிற நேரம் வாங்க, நேரம் கிடைக்கும் போது ஆலோசனை கேளுங்க. அப்படியே ஆலயத்துக்குள்ள நீங்க கால் வைக்க 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 ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு தருவார். அதான் இப்ப நம்ம ஆலோசனை நம்ம கேட்டபடி நீங்க வந்து ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு தவறான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இது வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளே தள்ளி போடுற மாதிரி ஆண்டவர் நமக்கு, ஏன்னா நம்ம ரட்சிப்புங்கிறது வந்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்கறது, நம்மளே அதை ரொம்ப ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அதை யதார்த்தமா விட்டு நீங்களும் ஆண்டவருக்குள்ள நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, நிச்சயமா ஆண்டவர் வந்து பின்னாடி வந்து உங்க குடும்பத்தையும் உங்கள் நிமித்தமா தான் ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்தையே கொண்டு வருவார், அதுல எந்த ஒரு மாற்று. ஏன்னா அதுலயும் வேதம் சொல்லு பாருங்க, சகையும் மட்டும்தான் இயேசுவை பார்க்க வந்தார், ஆனா ஆண்டவர் சொன்னார் இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்ததுன்னு. சகை மட்டும்தான் அதுல வந்து வந்தாரு, அவர் சகை மட்டும்தான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு தேடி வந்தார், முயற்சி பண்றாரு, மேல ஏறி கீழே ஏறி முயற்சி பண்றாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சகைவே உனக்கு ரட்சிப்பு வந்தது, நீ போ அப்படின்லாம் சொல்லல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ற. அப்போ நீங்க முதலாவது வந்தா மட்டும்தான், நீங்க ஆண்டவரை அறிந்தவங்க உள்ள வந்தா தான் மற்றவங்க தானா வருவாங்க. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க பார்க்க அவங்களுக்கே வந்து இருக்கும், இல்லைன்னா நம்ம வெளிச்சத்தை பார்க்க அந்த இருளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இருள் வந்து விலக ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்ம எல்லா சபைகளையும் எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவர் ஊழியம் செய்யற இடத்துல ஒரு ஆண்டவருடைய மகிமை இருக்கும், அது இருக்கும், ஆண்டவருடைய மகிமை இருக்கும். நீங்க வர 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 இருள் விலகும்,
வெளிச்சம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கதான அநேக ரகசிய கிறிஸ்தவம் நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்ப நாங்க நினைக்கிறோம். இனி வரும் நாட்கள்ல இப்ப சொன்ன நாங்க ஆலோசனையின்படி இனி வரும் நாட்கள்ல செயல்படுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வந்து அதிகமா ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.